ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் சென்னையில நடந்திருக்கு. பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே கொன்னு வெவ்வேறு இடத்துல வீசிட்டு போயிருக்காங்க. ஜனவரி 26 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நியூஸ் வருது. ஒரு ரோட்ல சாக்கு மூட்டையில ரத்தக்கரையோட ஒரு உடல் வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த இறந்த உடல் கௌரவகுமார் பீகாரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவரு செக்யூரிட்டியா தரமணியில வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. இவரு குடும்பத்தை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னொரு ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த நாள் 27ஆம் தேதி பக்கிங்ஹாம் கால்வாயில வந்து கௌரவகுமாரோடைய குழந்தை 2 வயது குழந்தையோடைய இறந்த உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது. ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வச்சு என்ன பண்றாங்கன்னா, யார் வந்து இந்த உடலை வந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல தான் மேலும் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது கௌரவகுமாரோடைய ஒய்ஃப் வீட்டில் தனியா இருக்கும்போது 5 பேர் பீகாரை சேர்ந்தவங்க தான் இவங்களுமே. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஸுவலி அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ வந்து கௌரவகுமார் வந்து என்ன பண்றாரு, தடுக்கிறதுக்கு வராரு. அந்த டைம்ல வந்து கௌரவகுமார சரமாரியா அடிச்சு கொன்னுருக்காங்க. அவருடைய மனைவியுமே கொன்னுருக்காங்க. அனாதையா நின்றுட்டு இருந்த 2 வயது குழந்தைய கூட அவங்க விட்டு வைக்காம அந்த குழந்தையும் கொடூரமா கொன்னுருக்காங்க. ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் படி ரசாயனத்தை வச்சு ஊத்தி அந்த தடயத்தை வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. 2 பேருடைய உடல் கிடைச்சிருச்சு. பட் அவங்களுடைய ஒய்ஃபுடைய உடல் எங்க அப்படின்னு இன்னமும் தேடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது கொலை செய்யப்பட்ட பீகார் பெண்ணின் உடலை போலீசார் கண்டுபிடித்து ஆக்சுவலி மெயின் அக்யூஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிகாந்தர் தான். கௌரவகுமார் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல இருந்து வர வச்சிருக்காரு. செக்யூரிட்டி ஜாப்மே வாங்கி கொடுத்திருக்காரு. சந்தோஷமா வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கௌரவகுமாருக்கு தெரியாது, சிகாந்தரால தான் அவங்க மொத்த குடும்பமே சிதைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொடூரங்கள் எல்லாமே கொடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மேலும் நடக்க இருக்கக்கூடிய கொடூரத்தை எல்லாம் நம்மளால தடுக்க முடியும்.